அழிதல் என்ற ஒரு அதிகாரத்தில் கண்கள் நிலைகொள்ளாமல் தன் தவிப்பை வெளிப்படுத்துகிற ஒரு நிலையில் அந்த குறள் முழுக்க கண்கள் அழுவது, கண்கள் கலல்வது என்ற சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இதை ஒரே ஒரு திருக்குறளிலேயே முடித்திருக்கலாம். ஏதாவது ஒரு அதிகார தலைப்பிட்டு எந்த உடல் உறுப்புகள் எல்லாம் துன்புறுகின்றன ஒரு பொது தலைப்பிட்டு முதலில் கண், அப்புறம் மேனி பசலை ஏற்படுகிறது, தனிமை துரத்துகிறது போன்று ஒரே தலைப்பு எழுதலாம். ஆனால் ஒரு தலைப்பில் ஒரு வார்த்தையில் எழுதியிருந்தால் இது ஒரு குறிப்பு என்ற ஒரு பட்டத்துக்குள் அடைபட்டுவிடும். இது குறிப்பு அல்ல, ஒரு காதலின் நீண்ட வரலாற்று பிணைப்பை எழுதுவது. ஓவியர் இருக்காங்க, ஒரு ஓவியத்தில் ஒரு கண்ணை வரையலாம், ஒரு கண்ணை வரைந்து விடலாம். அந்த கண்களில் ஒரு துளி நீரை நாம் வரைந்தால், ஓவியத்தில் வரைந்தால், அது வெறும் கண்ணீர் என்று இருக்காமல் அந்த கண்ணீருக்கான பின்னணியை அந்த ஓவியன் அதில் காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கண்ணீருக்கான காரணம் வரும்போது நாம் அதனோடு இயந்து வர முடியும். அதனால்தான் அந்த 10 குறள்களிலும் ஒவ்வொரு விதமாக அந்த அவருடைய காட்சியைப்படுத்துகிறார். எப்படி காட்சிப்படுத்துகிறாரு? முதல்ல கண்ணை தூக்கி அவள்கிட்ட வெளியே எடுக்கிறார். கண்ணுக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லை. அவள்கிட்ட பேசல. இந்த கண் வேற ஒருத்தன். இந்த கண்ணுக்கு தனியாக ஒரு உயிரும் உருவமும் கொடுத்து அவள் முன் நிறுத்துகிறாள். நிறுத்து அந்த கண் முன்ட்ட பேசுகிறான். தனக்குத்தானே புலம்புவது முடிஞ்சிச்சு. இப்போ கண்ணை தனியாக நிறுத்தி ஒரு மனப்பிறழ்வு நிலைக்கு அவள் வர்றா, பேசிட்டு இருக்கா. இன்னும் இது குறித்து ஒவ்வொரு குரலும் மிகச்சிறப்பாக நாம் பேசலாம். இருந்தாலும் நேரம் ஆகிவிட்டது என்ற கருத்தில் கொண்டு அடுத்த கூட்டத்தில் நான் அந்த கூட்டத்தை தொடங்கும் போது இந்த முடிவுரையை சேர்த்து தொடக்க உரை ஆற்றுவேன் என்று கூறி, வாய்ப்பளித்தவங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி, வந்திருந்த அனைவருக்கும் நல்ல ஒரு ஆய்வு அளித்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.